வெல்கம் டு வழிப்போக்கன் சேனல். ஒரு வீட்டில் ஒரு வயதான ஒரு அம்மா வச்சிங்கன்னா ஒரு கிழவி அப்படின்னு. ஷி வாஸ் 92 years old. இறந்துட்டாங்க. இறந்த உடனே சரி காலையில் ஒரு 8 மணிக்கு எல்லோரும் வந்து ஹாலில் போட்டு ஒரு பெஞ்சில் எல்லோரும் வந்து வயசானவங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு அம்மா, வயசான அம்மா, மற்ற சொந்தக்காரங்க எல்லோரும் வந்து உட்காந்துருக்காங்க. எல்லாரும் வந்துட்டாங்க. கும்பல இருக்குது. ஒரு 9 மணிக்கு ஐயர் வராரு. வந்தவுடனே பார்க்குறாரு, அப்புறம் கேட்குறாரு, இந்த மாதிரி பெரியம்மா பாட்டிக்கு வந்து பையன் பொண்ணு இருக்காங்களா அப்படின்னு கேட்டு. இருக்காங்க, டெல்லியில் வந்து பொண்ணு வேலை பார்க்குது, டெல்லியில் இருக்குது, பையன் வந்து பாம்பேயில் இருக்கு. சரி அப்படின்னு பக்கத்து ரூமில் போய் இவர் வந்து சேரை போட்டு உட்காந்துக்கிட்டு ஃபேனை போட்டு ரெஸ்ட் எடுக்கிறாரு, வரட்டும் அப்படின்னு. ஆச்சு 9 ஆச்சு, 10 10:30 ஆச்சு, 11 ஆகிடுச்சு. அப்புறம் அவர் கேட்குறாரு, என்ன பையனை பொண்ணு வந்தாங்களா, குளிகை வந்துடும் போல் இருக்கேன், காரியம்லாம் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறப்ப அவங்க சொல்கிறாங்க, பையன் பொண்ணு வந்துட்டாங்களே அப்படின்னாரு. வந்துட்டாங்களா, எங்கே அப்படின்னா, ஏதோ எங்கே அப்படின்னு வந்து பார்க்குறாரு. பெஞ்சில் உட்காந்துருக்கிற வயசான ஒரு பெரியவர் பக்கத்தில் வந்து வயசான ஒரு அம்மா உட்காந்துருக்காங்க. இவங்க தான் வந்து பையன், இவங்க தான் பொண்ணுங்கிறாரு. இவர் நினச்சிட்டார் அப்படின்னா, பையன் பொண்ணுன்னொன்னே பொண்ணு வந்து சல்வார் கமீஸ் போட்டு பையன் எடுத்துக்கிட்டு பையன் மாட்டிக்கிட்டு வரும். பையன் அப்படின்னா கூலிங் கிளாஸ் போட்டு டிஷர்ட் போட்டு ஜீன்ஸ் போட்டு வருவார் நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் இறந்து போன அந்த வயசான அம்மாவுக்கு வயசு 92. 20 வயசில் 19 வயசில் கல்யாணம் ஆகி 20 வயசில் வந்து பையன், 22 வயசில் பொண்ணு. பார்த்துக்கின்னா வயசாச்சு. பையனுக்கு 72, பொண்ணுக்கு வந்து 70. அந்த சரி அப்படின்னு ஒரு வந்து சரி ஒரு வழி இல்லாமல் வாங்க உட்காருங்கன்னா அவர் நடக்க முடியல, அவரால் மூட்டு வலி. 72 வயசு ஆச்சுப்பான். அவர் வந்து உட்கார முடியாமல் அவருக்கு ஒரு சேரை போட்டு சேரில் உட்காந்து காரியம் பண்ணார். அந்த அம்மா பொண்ணா எழுந்துக்க முடியல, அம்மா இடுப்பு வலி, அப்பா இடுப்பு வலிங்குது. ஸோ பையன் பொண்ணு அப்படிங்கிறது வந்து எவ்வளோ வயசானவங்களாக இருப்பாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல, அவர் தெரியல அவருக்கு. ஸோ இஸ் சீயிங் இஸ் பிலீவிங். சரிங்களா? ஆமாம், 92 வயசில் வந்து இறந்தாங்க அப்படின்னா பையனுக்கு என்ன வயசு இருக்கும்? இதை அவர் எதிர்பார்க்கல. சரி, ஓகே. இதுக்கு அடுத்தது வந்து ஒரு ஜெனரல் மேனேஜர், அவர் வீட்டில் வந்து ஒரு சிரார்த்தம் நடக்குது. சிரார்த்தத்துக்கு வந்து ஒரு பிராமணத்துக்கு வந்து ஒருத்தர் கூப்பிட்டுருக்காரு. அவர் வந்திருக்காரு. வந்த உடனே அவரை உட்கார வச்சு குளிக்க வண்டியெலாம் வச்சு குளிக்க வச்சு அவரை வந்து உட்கார வச்சு, அதில் சம்பிரதாயம் என்ன அப்படின்னா, அவரை ஒரு சேரில் உட்கார வச்சு கால் கீழே தாம்பாளம் வச்சு அந்த தாம்பாளத்தில் சும்பளம் தண்ணியை ஊற்றி காலை கழுவணும். ஜெனரல் மேனேஜர் வந்து அதை செய்கிறாரு. வந்தவரை உட்கார வச்சு கீழே தாம்பாளம் வச்சு ஒரு காலை வந்து கையாலே வச்சு தண்ணி ஊற்றி கழுவி தலையில் தெளிச்சுக்கிறாரு. ஏன் அப்படின்னா ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் டிசீஸ், அதாவது தீர்த்தார் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான். பெரியவங்க இறந்து போனவங்கெல்லாம் அவங்க நினச்சி இவங்கெல்லாம் மரியாதை பண்ணுறாங்க. சரி, முடியுது, சாப்பிட்டாச்சு. அப்புறம் வந்து பக்கத்தில் வந்து ஏசி ரூமில் வந்து படுத்துக்கிட்டு ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னாங்க. அவர் ரெஸ்ட் எடுத்தார். 4 o'clock எழுந்தோன்னா வீட்டுக்காரம்மா காப்பி கொடுத்தது, சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டார். நெக்ஸ்ட் டே ஜிஎம் ஆஃபீஸ் போகிறாரு. நுழையிறப்ப கேபின் நுழையிறப்போ வந்து இந்த பக்கம் 4 பேர், இந்த பக்கம் 4 பேர் உட்காந்துருக்காங்க. எழுந்திரிச்சு டெல்லியும் குட் மார்னிங் சொல்கிறாங்க, விஷ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு வந்து கேபினுக்குள்ளே போகிறார். போன உடனே ஃபஸ்ட்டு திரும்பி பார்த்துட்டு 2வது கேபின் இருக்கிறவர் வந்து உள்ளே கூப்பிடுறாரு. உள்ளே கூப்பிட்டுட்டு ஜஸ்ட் ஐ டோல் யூ தி ரிப்போர்ட் வாட் ஹேப்பன் அப்படின்னு கேட்டால், அந்த ஸ்டாஃப் வந்து நேற்று வந்தார் பார்த்தீங்களா சிரார்த்தத்துக்கு, அவர் என்ன அப்படின்னா ஜெனரல் மேனேஜர் வந்து தன்னோட வீட்டில் நடக்கிற அந்த சிரார்த்தத்துக்கு தன்னோட ஆஃபீஸில் தான் கீழே வேலை பார்க்குற ஒருத்தர் கூப்பிட்டுருக்காரு.
அவரை சேரில் உட்கார வச்சு கீழே தாம்பாளை வச்சு அவரு காலை கழுவி அந்த தண்ணியை தெளிச்சிட்டு இருக்காரு. அவர் தான் இப்போ வந்து ஸ்டாஃபு. ஹி இஸ் ரிப்போர்ட்டிங் ஹிம். இட் இஸ் சீயிங் இஸ் பிலீவிங். அப்படி ஆஃபீஸில் வேலை பார்க்குறவர் தான் யாராவது பார்க்கல அப்படின்னு நம்பவே மாட்டாங்க. இட் இஸ் ஹேப்பனிங். இந்த மாதிரி கூப்பிட்டு பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காரு அவர் ஜெனரல் மேனேஜர். சரிங்களா? அடுத்தது வந்து ஒரு ஃபேமிலி. இந்த ஃபேமிலியில் ஒரு பையன் 2 பொண்ணு. அவர் வந்து அந்த பையன் வந்து காலேஜ் போகிறான். பொண்ணுங்க பையன் காலேஜ் போகிறான், ஸ்கூல் போகிறாங்க. பெரிய பையன் காலேஜ் போகிறான். காலேஜ் போன அப்புறம் வேலை கிடச்சதுன்னா கல்யாணம் பண்ணுறாங்க. ஒரு வேறு ஃபேமிலியில் மேரேஜ் இன்விடேஷனில் இவரோட பையனோட அப்பா பேர் ராமசாமின்னு இருக்குது. இவரோட பேர் வச்சுக்கலாம் கிருஷ்ணசாமி அப்படின்னு. என்னது உங்கள் பையனோட அப்பா பேர் வேற இருக்குது அப்படின்னா, அந்த பையன் வந்து இவரோட மகன் இல்லை, இவரோட தம்பி. பாருங்க, இவருக்கு வயசு எவ்வளோன்னா 50 வயசு ஆக போகுது. இந்த பையனுக்கு வந்து 29 வயசு ஆகுது. ஏன் அப்படின்னா இவருக்கும் இவரோட தம்பிக்கும் வந்து 19 வயசு வித்தியாசம். அம்மா அப்பா இருந்துட்டாங்க. தன்னோட தம்பியை தன் வீட்டில் மகனாகவே வளர்த்துருக்காரு. மகனாகவே வளர்த்து அவனை படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணுறாரு. ஆனால் அப்பா பேர் இவரோட அப்பா பேர் தானே. அது வரை அந்த இன்விடேஷனை பார்க்காத வரைக்கும் யாருக்குமே அந்த பையன் தம்பின்னு தெரியாது. அந்த வீட்டுக்கார அம்மா தன்னுடைய குழந்தைன்னா மகனாக வளர்த்துருக்கு, மகனாகவே இருந்திருக்காங்க, இன்னும் மகனாக. இட் இஸ் சீயிங் இஸ் பிலீவிங். இப்படிலாம் வந்து ஃபேமிலியில் இருக்காங்க. இன்னொரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலியில் இந்த மாதிரி வயசான ஒரு அம்மா இருந்துட்டாங்க. அவர் வந்து அந்த அம்மாவோட அந்த அம்மாவோட பேச்சு கேட்காம எதையும் செய்ய மாட்டார். அவர் ஒய்ஃபும் அப்படித்தான். இப்படி அந்த இருக்கிறப்ப அந்த அம்மா வந்து இறந்து போன அப்புறம் பார்த்தா அந்த இவரோட அம்மாவுக்கு வந்து வேறு யாரோ ஆட்டோவில் வந்து இறங்கி உட்காந்துக்கிட்டு காரியம் செய்கிறாங்க. எல்லாருக்கும் ஆச்சரியம், இது என்னது உங்கள் அம்மாவுக்கு யாரோ பண்ணுறாங்க, ஒரு அண்ணனா இல்லை. ஏன் அப்படின்னா அந்த பாட்டி இவரோட அம்மா வந்து அந்த வீட்டு வேலைக்காரி. 35 வருஷமாக அந்த ஒரு வீட்டில் சின்ன வயசில் வேலைக்கு வந்து அந்த ஒரு பொண்ணு அங்கேயே இருந்து அவருக்கு வந்து அம்மாவாகவே இருந்து அவரோட ஒய்ஃபுக்கு வந்து இவர் மாமியார் மாதிரியே இருந்து அவரோட குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து பாட்டியாக இருந்து அந்த குடும்பத்தோட ஒரு அங்கமாக இருந்திருக்காங்க. அது யாருக்குமே தெரியாது. பாட்டி 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 அப்படிம்பாங்க, இது அம்மா அம்மா அப்படிம்பாங்க, இது அம்மா அம்மா அப்படிங்க. யாருக்குமே தெரியாது அந்த அம்மா வேலைக்காரி அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு தெரியாமல் அவங்கள ஒரு வீட்டில் வெளியே காயோடு வாங்க மாட்டாங்க. வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லாமே இந்த பாட்டி தான். ஆனால் அந்த பாட்டி ஒரு வேலைக்காரிங்கிறது யாருக்குமே தெரியல. சீயிங் இஸ் பிலீவிங். இன்னும் நிறைய ஃபேமிலியில் வந்து ஒரு அக்கா வந்து தன்னுடைய தங்கை, இந்த பொண்ணு கல்யாணம் ஆகி 2 வயசில் குழந்தை இருக்குது. ஆனால் நம்ப முடியாத அளவுக்கு 3 வயசில் இருக்கிற தங்கையை கொண்டு வந்து அம்மாவாக வளர்க்கும் நிறைய பேர் இருக்காங்க. தம்பியும் வளர்க்குறாங்க, அம்மா மாதிரியே வளர்க்குறாங்க. யாருக்குமே தெரியாது. சீயிங் இஸ் பிலீவிங். குடும்பத்தில் நிறைய பேர் வந்து ஒரு குடும்பத்தில் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி வந்து உறவுகள் வந்து இருக்குது. ஒரு பாண்ட், எமோஷ்னல் பாண்ட், வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி ஒரு பாண்ட் அப்படிங்கிறது வந்து சீயிங் இஸ் பிலீவிங். ஒரு ஜெனரல் மேனேஜர் தன் கீழே வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃபை தன் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து சேரில் உட்கார வச்சு தாம்பாளத்தை கால்களை வச்சு அவர் காலை கழுவுகிறார். நம்ப முடியும்? அவங்களால பார்த்தா தான் நம்ப முடியும், இல்லாட்டி நம்பவே முடியாது. ஒரு பாட்டி வந்து ஒரு வேலைக்காரியை பாட்டியாவோ அம்மாவோ அவங்க வீட்டில் பார்த்துருக்காங்க. இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு உறவுகளை வந்து நிறைய இப்போல்லாம் வந்து நிறைய உறவுகள் வந்து நெருக்கமான உறவுகளே வந்து கொஞ்சம் பிரச்சனைலாம் இருக்குது. ஆனாலும் நம்ப முடியாத உறவுகள், மனிதர்கள் இப்படிப்பட்ட ஒரு எமோஷ்னல் பாண்டில் கட்டுப்பட்டு இருக்காங்க.
சீயிங் இஸ் பிலீவிங். சரிங்களா? அடுத்த எபிசோடில் சந்திப்போம். இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.